ரீனா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல ஒரு கூட்டமே நிக்குது. ரீனாவை பார்த்ததுமே டாக்டர் வந்துட்டாங்க, ஓரமா நில்லுங்கன்னு சொல்லி சாரதா ஆண்டி நம்ம வீட்ல டாக்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்குற ஃபீஸ ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல ரீனா அழுதுகிட்டே வந்து சாரதாவை கட்டிப்பிடிக்க எல்லாத்தையுமே போக சொல்லிடுறாங்க. அப்புறம் காலையில இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து ரீனாவுக்கு கொடுத்து, நீ அழுதது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எதனாலும் எங்க கிட்ட சொல்லுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ராக்கி கால் பண்ணி இப்ப சாப்பிட வெளியே போகலாமான்னு கேட்க, ரீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்லன்னு சொன்னதும் அப்ப குணா போச்சு வேற எவனோ கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல ராக்கியும் பதறி போய் வேற யாராவது கூப்பிட்டாங்களான்னு கேட்க, இல்லடா ஹவுஸ் ஓனர் வீட்ல இன்னைக்கு அமாவாசைன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல ராக்கி எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அமாவாசையே இல்லைன்னு சொன்னதும் ரீனா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு காலை கட் பண்ணிட்டு, இன்னைக்கு அமாவாசைன்னு போய் சொல்லி காலையிலேயே என்கிட்ட வம்புழுக்கிறீங்களான்னு கேட்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலனா எங்க தலையே வெடிச்சிரும்னு சொல்ல, இப்ப நான் போகலனா என் தலை வெடிச்சிரும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போய் சாப்பிடலாம்னு உட்காந்தா. அப்ப அர்ஜுன் கால் பண்ணி நேத்து ஹீரோயிசம் பண்ணதுல கையில அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்ப பரவாயில்லையான்னு கேட்க, ரீனாவும் இப்ப கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னதும் உன்கிட்ட நிறைய பேசணும், நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னை மீட் பண்றேன்னு சொல்ல ரீனாவும் சரின்னு சொல்றா. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல கொலகார கண்ணை முழிச்சதும் அனிதா கத்திய தூக்கிட்டு நிக்க, நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், என் குழந்தைய பார்க்கணும்னு தான் நான் அப்படி பண்ணேன், அவளுக்கு 4 வயசு ஆகுது, இதுவரை நான் அவளை பார்த்ததே இல்ல, எப்படினாலும் என்ன ஜெயில போட்டுருவாங்க, நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனா இல்ல உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனான்னு கூட தெரியலன்னு சொல்லி ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து, இது என் பொண்ணுக்காக நான் நேர்மையா உழைச்சு வாங்கினது, இதை மட்டும் என் பொண்ணு கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போதே இறந்துடுறான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கும். ரவி அந்த குழந்தை கிட்ட போய் அந்த மோதிரத்தை போட்டு விட்டு, இது உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்ல அந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷப்படுது. இத பார்த்தது ரவியும் அவன் கழுத்துல போட்டிருந்த செயினை எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு விட்டு, இதுவும் உங்க அப்பா கொடுத்ததுதான்னு சொல்லிட்டு கிளம்ப, வெளியே வந்ததும் அனிதா ரவிக்கு கிஸ் பண்ணி அனிதாவுக்கு ரவி மேல லவ் வந்த மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.